இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள்லையும் பொது மேடைகள்லையும் முக்குளத்தோர் சமூகத்தை ஜாதி வெறியர்கள்னு பதிவு பண்ணக்கூடிய இவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் தான் மிகப்பெரிய ஜாதி வெறியர்கள். குறிப்பிட்டு சொல்லப்போனால் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் சரி, திருமாவளவனாக இருந்தாலும் சரி, இவர்கள்லாம் யார்? இவர்களும் ஜாதி கட்சி தலைவர்கள் தான். இவர்கள் இன்னொருத்தவங்களை பார்த்து ஜாதி வெறியர்கள்னு சொல்கிறாங்க. திருமாவளவன் எத்தனை மேடைகளில் அவர் சார்ந்த சமுதாயத்திற்காக என்னெல்லாமோ பேசியிருக்காரு. அப்போ இவர்கள்லாம் யார்? இன்றைக்கி கோபி சுதாகர் பேசுகிறார் அப்படின்னா கோபி சுதாகருக்கு பின்னாடி நின்றுட்டு நாங்கள் பொதுவானவர்கள், ஜாதி ஒழிப்பாளர்கள் அப்படின்னு முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணுறவங்க யார்? இவர்களும் மிகப்பெரிய ஜாதி வெறியர்கள் தான். இவர்கள் எப்படின்னா கோபி சுதாகருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டு அப்படியே கோபி சுதாகர் தான் பேசினார், நாங்கள் ரொம்ப யோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிக்கிட்டு நின்று சமுதாயத்தை பேசுகிறாங்க. முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு எதிராக தான் இந்த ஜாதி ஒழிப்பு போராளிகள் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் ஜாதியெல்லாம் அவர்கள் சேஃபாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நான் யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்காக தான். நீங்கள் இன்றைக்கி நம்ம நடுநிலையாக பேசுகிறோம், நம்ம நடுநிலையாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இவர்கள்லாம் நடுநிலையாக பேசுகிறார்கள், இவர்கள் கூட சேர்ந்து நம்ம நடுநிலையாக பேசுவோம் அப்படின்னு நீங்கள் சிந்திக்கிறீங்கல்ல, பேசுகிறீங்கல்ல, அந்த இளைஞர்களுக்காக தான் பேசுகிறேன். உங்களுடைய சமுதாயத்திற்கு எதிராக தான் இவர்கள் எல்லாம் செயல்படுகிறார்கள். உங்களை எல்லாம் கைப்பாவையாக மாற்றணும்னு இவர்கள் நினைக்கிறார்கள். முக்குளத்தோர் சமுதாயத்தை ஜாதி வெறியர்களாக முக்குளத்தோர் சமுதாயத்து இளைஞர்கள்கிட்டே இவர்கள் சித்தரிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஏன் இந்த நாட்டில் முக்குளத்தோர் சமுதாயம் மட்டும்தான் ஜாதி வெறியர்களா? முக்குளத்தோர் சமுதாயம் மட்டும்தான் ஜாதியை பற்றி பேசுதா? முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஜாதி அமைப்புகள், ஜாதி தலைவர்கள் இருக்காங்களா? மற்ற எந்த சமுதாயத்திலும் இல்லையா? சிந்தித்து பார்க்கணும். முக்குளத்தோர் சமுதாயத்தை ஜாதி வெறியர்கள்னு சொல்கிறதுக்கு இவர்கள் யாரும் யோக்கியர்கள் கிடையாது.